ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சதாஸ் vlog. இன்னைக்கு வந்து நம்ம கொரியாலேருந்து இந்தியாவுக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஏர் இந்தியா ஃப்ளைட்லேயும் விஸ்டாரா ஃப்ளைட்லேயும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் 5:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து பஸ் டெர்மினல் போயிட்டு பஸ்ஸில் தான் வந்துட்டு நம்ம ஏர்போர்ட் போக போகிறோம். பஸ் டெர்மினலுக்கே வந்து டாக்ஸி கிடைக்கல. சடனாக ஒரு 10 நிமிஷம் வந்து பரபரப்பாயிருச்சுன்னே சொல்லலாம். டாக்ஸி வந்து புக் பண்ணுற ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், புக் ஆகலை எதுவுமே. எப்படி போகிறதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் நல்லா டென்ஷன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் டாக்ஸி கிடச்சிருச்சு. கரெக்ட் டைமுக்கும் வந்து பஸ் டெர்மினலுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொரியாவில் வந்து ப்ரீ புக் பண்ண முடியுமா பஸ்ஸுக்கெல்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ண முடியுங்க. டேரெக்டாக போய் பஸ் டெர்மினல்லையும் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம், ஆப்லேருந்தும் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்னு தெரில கரெக்டாக. பட் நான் இந்த பஸ்க்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு முன்னாடி ப்ரீ புக் பண்ணேன். நம்மளோட பஸ் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 hours இருக்குது நமக்கு கங்டங்லேருந்து இன்சான் ஏர்போர்ட் போகிறதுக்கு. எனக்கு இப்போவே வந்து ஊருக்கு போகிற வைப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து இன்சான் ஏர்போர்ட் டெர்மினல் 1லேருந்து தான் டேக் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இன்சான் ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8 hours வருது. செகண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours வருது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஆல்ரெடியே ஸ்டார்டிங்கில் வந்து 1/2 hour டிலேன்னு சொல்லிட்டு வந்து மெயில் வந்துருச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடியே ப்ரிப்பேர்டாக அமைச்சிட்டாங்க. 1/2 hourலேருந்து 5 hours வரைக்கும் டிலே ஆகும் ஏர் இந்தியா வந்து சில டைமு. ஸோ வந்து நாங்கள் மென்டலி இப்போ ப்ரிப்பேர்டாக வந்துட்டு எவ்வளோ நேரம் டிலேனாலும் வெயிட் பண்ணலான்ட்டு பஸ்ஸில் வந்து நமக்கு கரெக்ட் டைம் 3.5 hours வந்துட்டு இன்சான் ஏர்போர்ட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். செக்இன் பண்ண எந்த கவுண்டரு நமக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிலே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணோம். ஃப்ளைட் டிலே எதுவும் இல்லை. இப்போ செக்இன் பண்ண தான் போயிட்டுருக்கோம். செக்இன் பண்ணுறதுக்கு தாங்க ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு. இந்த க்யூவில் நின்று எப்படா செக்இன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. பேக்கோட வெயிட் தான் வந்து நம்ம செக் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரல இந்த டைமு. ஸோ வந்து அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. பேகேஜ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஏர் இந்தியாவில் வந்து 46 kg வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணியாச்சு. ஒரு 1 hour வெயிட் பண்ணி செக்இன் பண்ணிட்டு பேகேஜும் வந்து கொடுத்தாச்சு. பேகேஜும் ஓவர் வெயிட்டெல்லாம் எக்ஸஸ் வெயிட் எதுவுமே வரலைங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு செக்யூரிட்டி செக்குக்கு வந்து போயாச்சு. செக்யூரிட்டி செக்கெல்லாம் வந்து நல்லபடியாக கிளியர் பண்ணியாச்சுங்க. பட் வந்து நம்ம ஒரு பாட்டிலை வந்து தூக்கி போடுங்கன்னு நம்மளே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜூஸ் வந்து நான் வீட்டிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கரெக்டாக பார்த்து 400 ml தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 200 ml அலோவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் 400 ml கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க அலோவ் பண்ணலை, அதனால் பாட்டிலை தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டோம். கேட்டுக்கு நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன். கொரியன் ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் சென்டருக்கு முன்னாடி வந்துட்டு கொரியன் ட்ரெடிஷ்னல் மியூசிக் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுட்டு தான் நாங்களும் கேட்டுக்கு கிளம்பினோம். கேட்குள்ளே என்ட்ரானோனுமே ஃபஸ்ட்டு ஒர்க் என்னோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் வந்துருச்சான்னு போய் பார்த்துட்டு வருவேன். ஃப்ளைட் வந்து இருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் போகும்போதே. ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே ஏர்போர்ட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். எப்பயுமே வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் ஏர்போர்ட்டை சுற்றி வருவோம். இந்த டைம் என்னமோ எனக்கு இந்த ப்ராடக்டை பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. அதனால் வாங்கியாச்சு. ஃபேஸ் மாஸ்க் தான். நீங்கள் வந்து எந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு வேர்ல்டு வைடில் போனாலும் சரி, செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு ஏர்போர்ட்குள்ளே வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கொடுத்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்டை வந்து நமக்கு செல்லே பண்ணுவாங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்டிங் பார்த்தீங்கன்னா வந்து சீட் நம்பர் வைஸ் தான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து 12 சீட் நம்பர். ஸோ வந்து லாஸ்ட்டாக தான் போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் நான் ட்ராவல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும் போது எல்லாரும் கேட்குறது ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது கொரியாலேருந்து இந்தியா வர்றதுக்காகட்டும், இந்தியாவிலேருந்து கொரியா வர்றதுக்காகட்டும். இந்த டைம் இந்தியா வரணுங்கிறது வந்து எங்களோட சடன் பிளான் தான். ஸோ வந்து 1 week பிஃபோர் தான் வந்து நாங்கள் டிக்கெட்டே புக் பண்ணோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 27,000 rupees வந்துச்சு. எக்கனாமி கிளாஸ் தாங்க ஏர் இந்தியாவில். டிக்கெட் புக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்து சீட் செலெக்ஷன் கிடையாது. நம்ம டிக்கெட் சீட் செலக்ட் பண்ணோன்னா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 kg வந்து லக்கேஜ் அலோடு.
நமக்கு ஃப்ளைட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சீட் வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க, புஷ் பேக்கே ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருந்துச்சு, பட் டிவி வந்து ஆனே ஆகலை. அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ஷீட்டும் ஒரு பில்லோவும் வந்து கொடுத்துருந்தாங்க. லெக் ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சுங்க. முன்னாடி போய் அந்த சீட்டில் இடிச்சிட்டு இருக்க அந்த ப்ராப்ளம்னா இல்லை. சீட்டில் உட்கார்ந்ததோட ஒரே பெனிஃபிட் என்னன்னா பேண்ட்ரி கிளியராக தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து டோர் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு. ஸோ டோரை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு டோரை வந்து எமர்ஜென்சி லேண்டிங் அப்போ எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஏர் ஹோஸ்டர் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் எனக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து சொல்லி கொடுத்துட்டு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட்டட் அரைவல் டைம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட டிஸ்பிளேல செக் பண்ணி பார்த்தா வந்துட்டு ஒரு 1 ஹவரே வந்து பிஃபோராக ரீச் ஆகுற மாதிரி போட்டிருக்கு. நமக்கு வந்து முதல்ல 8 ஹவர்ஸ் இருந்துச்சு, இப்போ 7 ஹவர்ஸ்லேயே ரீச் ஆகிடலாங்கிற மாதிரி போட்டிருக்கு. 7 ஹவர்ஸ் ஜேர்னி நமக்கு வந்துட்டு டோட்டலாக 7 ஹவர்ஸ் ஜேர்னியில் வந்துட்டு நமக்கு சீட் புஷ்பேக்கும் ஒர்க் ஆகலை, டிவியும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட வந்து சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர சொல்லியிருந்தேன். 2 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, சிங்கிள் சீட் தான் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறனால அது சேம் சீட்டில் தான் உட்காந்துருந்தோம். டிவி மட்டும் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ரீசெட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ணாங்க. பட் அந்த ஆப்ஷன் பண்ணியுமே வந்து ஒர்க் ஆகலை டிவி. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆப்பிள் ஜூஸ் தான் எனக்கு எப்பவும் போல். அது போக வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. மீல் வந்து எனக்கு மட்டும் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன் வெஜிடேரியன் மீல்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நமக்கு ஃபஸ்ட்டே வந்து மீல் கொடுத்துட்டாங்க. மீல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலக் பன்னீர் இருந்துச்சு. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ ரைஸ் டேஸ்ட் கிட்டத்தட்ட வந்துச்சு. சரி அதனால நம்ம டொமேட்டோ ரைஸ்னே வச்சுக்கலாம். அது போக வந்து பருப்பு கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரசகுல்லா மாதிரி இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிச்சு அது கோகனட் லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரெட்டு அது போக வந்து கர்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ரெட்டுக்கு வந்து பட்டரும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து மீல் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் மீல் வந்து வாங்கியிருந்தாங்க. அவரோட மீல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் கறி கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வந்து ஜீரா ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைப் ஆஃப் டால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் வந்து அவருக்கு வந்து ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. அது போக பிரெட்டு கர்டு பட்டர் எல்லாம் சேமாக அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து டீ காஃபி வந்து சர்வ் பண்ணாங்க. மில்க் தனியாக கொடுத்துட்டாங்க, அந்த டீ காஃபி டிகாஷன் தனியாக கொடுத்துட்டு சுகரும் தனியாக கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு டிவியில் ஏதாச்சும் ஃபிலிம் பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் டிவி ஒர்க் ஆனதுனால அவரோட செக் பண்ணி பார்த்தாரு. கடைசியாக பார்த்தாதாங்க தெரிஞ்சிச்சு அதுலேயும் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வேறு எதுவுமே அதில் காமிக்கல. மூவி ரிலேட்டடாகவும் மியூசிக் ரிலேட்டடாகவும் எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலாக ஏர் இந்தியாவில் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தனால தான் திருப்பி ஏர் இந்தியாவில் புக் பண்ணியிருந்தோம். பட் அதுவுமே இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நமக்கு வந்து 7 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது. சரி ஆல்ரெடியே வந்து ஏர் இந்தியா தானே, கண்டிப்பாக இந்தியன் மூவிஸ் இருக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் மூவி எதுவுமே டவுன்லோட் கூட பண்ணல எக்ஸ்ட்ராவாக. சீட்டும் வந்து புஷ்பேக் ஆகாதனால கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான வேர்ஸ்ட் ட்ராவலாக மாறிடுச்சு இது கடைசியாக எனக்கு. டெல்லி ரீச் ஆக வந்து 2 ஹவர்ஸ் இருக்கும் போது வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நோட் பண்ணேன், ஹெட்செட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதை நோட்டீஸே பண்ணல, எனக்கு தேவைப்படாதனால. ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு ஃப்ளைட்டில் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமு. ஸோ எப்படா லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து ரீச் ஆக போகிறோம், லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஃப்ளைட் டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் போய் நின்னோனையுமே ஏர் ஹோஸ்டர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ளைட் ட்ராவல்னால் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொன்னோனையுமே அவங்களும் சொன்னாங்க பேண்ட்ரிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கண்டினியூஸாக வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏர் இந்தியாவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து ஃப்ளைட்டோட டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க.
டெல்லி வந்து நல்லபடியாக ரீச் ஆயாச்சு. டெல்லியில் வந்து ஏர்போர்ட் வந்து செம்ம பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே டெல்லி ஏர்போர்ட் வந்திருக்கேன். பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை பொறுமையாக. இந்த டைம் பொறுமையாக பார்த்துட்டு எங்களுக்கு வந்து டெல்லியிலேயே வந்து இந்த டைம் இமிக்ரேஷன் இருந்துச்சு. இமிக்ரேஷன் வந்து முடிச்சுட்டு லக்கேஜும் இங்கேயே கலெக்ட் பண்ணிடணும். டெல்லியிலேயே கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு திரும்பவும் போய் செக்இன் பண்ணணும். வேணால் இமிக்ரேஷன் இங்கே முடிச்சனால வந்து திரும்பவும் செக்இன் பண்ணிவிட்டு பேகேஜ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். வேணால் ஏர் இந்தியா ஃப்ளைட் புக் பண்ணும் போது எங்களுக்கு வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். லக்கேஜ் இவனு வந்து மென்ஷன் பண்ணலை. இது வந்து எங்களுக்கு கொரியா ஏர்போர்ட்டில் தான் தெரியும். இன்சான் ஏர்போர்ட்டில் தான் வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் பேகேஜ் வந்து டெல்லியில் வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் நீங்களே அப்படின்னு சொன்னாங்க. லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். செக்இன் வந்து பண்ணிட்டோம். பேகேஜும் கொடுத்தாச்சு. பேகேஜ் கொடுக்கும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நமக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கும்ல, நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவல்க்கும் டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவல்க்கும் வந்துட்டு லக்கேஜோட வெயிட் வந்து மாறுமே, நம்மளோடது வந்து எக்ஸஸாக இருக்கே, இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் எடுத்துப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் எதுவுமே சொல்லலை. பேகேஜ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. செக்இன் முடிச்சுட்டு இப்போ செக்யூரிட்டி செக்குக்கு போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன, இந்தியா வந்து இறங்கினோன்னே இந்தியன் ஃபுட்டை வந்து சாப்பிடாமல் எப்படிடா கேட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் எங்கன்னு பார்த்து ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு தயிர் சாதமும் KFC சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் ஒன்று வாங்கிக்கிட்டாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் வாங்கிக்கிட்டோம். 2 பேரும் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கேட்டுக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைம் வந்து கொரியாலேருந்து வந்த ஃப்ளைட் வந்து ஏர்லியாக வந்தனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour இருந்துச்சு. ஆல்ரெடி 3 hours வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. இப்போ 4 hours ஆயிடுச்சு. அதனால இன்னும் 1 hour இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக டெல்லி ஏர்போர்ட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு தான் கேட்டுக்கு போகணும். கேட் கிட்ட போனோம். கரெக்டாக வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக ஏர் இந்தியாவில் தான் புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து செகண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து விஸ்டாரான்னு சொல்லி மெயிலும் வந்துருந்துச்சு. கொரியா ஏர்போர்ட்டில் வந்து செக்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொரியாலேருந்து டெல்லி வரத்துக்கும் சரி, டெல்லியிலேருந்து சென்னை வரத்துக்கும் சரி நமக்கு வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. பட் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஏர் இந்தியா ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு விஸ்டாரா ஃப்ளைட் டிக்கெட் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக விஸ்டாராவில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஃப்ளைட்குள்ளே ஃபஸ்ட்டு ஏறினோன்னையுமே இந்த டைம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, சீட் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப பக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சீட் சைஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீட்டுக்கு உள்ள இடைவெளி லெக் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போய் உட்காந்து பார்த்தோன்னே கால் வந்து இடிச்சிட்டு இருந்துச்சு. நானே வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா நார்மலான ஹைட் தான். கொஞ்சம் ஹைட்டாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைட்டாக இருக்கீங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்து லெக் ரூமே கிடையாது. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா லெக் ரூம் போட்டு மட்டும்தான் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியும் போல. டிவி டிஸ்பிளேக்கு பதில் வந்துட்டு மொபைல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல விஸ்டாராவில். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏர் சிக்னஸ் பேக்கெல்லாம் இருந்துச்சு. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நமக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு 10 to 15 minutes வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடியே டின்னர் வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே டெல்லி ஏர்போர்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தனால பசிக்கவே இல்லை. சரி வாங்கி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வாங்கினது. இந்த மீல் ஆப்ஷன் வந்து நான் ப்ரீ புக்கெல்லாம் பண்ணல. நான் வந்துட்டு ஃப்ளைட்லேயே வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் கேட்டு வாங்கினேன். மீல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டாணியும் கார்னும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அது போக வந்து பிரிஞ்சால் கிரேவி ஒன்று இருந்துச்சு. ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க. அது போக ஒரு ப்ரெட்டும் ஒரு பட்டர் தனி பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் மீல் வாங்கியிருந்தாங்க. அவரோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் கார்னும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒயிட் ரைஸு அது போக வந்து சிக்கன் கறி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் பட்டர் ப்ரெட்டு எல்லாமே வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டீ காஃபி வந்து சர்வ் பண்ணாங்க. டிகாஷன் தனியாக கொடுத்துட்டாங்க. மில்க்கும் சுகரும் தனியாக கொடுத்துட்டாங்க. ஏர் இந்தியா ஃப்ளைட்லேயும் சரி விஸ்டாராலையும் சரி ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour இருந்திருக்கும். லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. சென்னை வந்து ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. சென்னையில் இறங்கணுன்னே பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஷட்டில் பஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கி பஸ்ஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு.
கடைசியாக பார்த்தா ஒரு பெரிய ஷாக் வச்சுருந்தாங்க. லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஏர்போர்ட் அரைவலில் வந்து டாக்ஸி எல்லாம் வந்து அலோடு இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் ஏரோடோம் தான் போயிட்டு டாக்ஸி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பில் புக் பண்ணதுக்கும் அப்படி தாங்க அமைச்சிச்சு. ஏரோடோம் போகிற வழி ஃபுல்லாக சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்ககிட்ட கொடையும் இல்லை. இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் ஃபுல் லக்கேஜும் நனைஞ்சிரும். ஃபைனலாக வந்து டிப்பாச்சர் போயிட்டு டிப்பாச்சரில் வந்து இறக்கி விட வந்த டாக்ஸியில் வந்து ஏறி போகணும். எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோடது பெஸ்ட்டாக இருந்துச்சா வர்ஸ்ட்டாக இருந்துச்சான்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.